இந்த பூச்சிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக தரித்திரம் இருக்கின்றது நிறையவே அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பூச்சி அப்படின்னா, பூச்சிகளில் நிறைய வகைகள் இருக்கின்றன. அதில் எந்தெந்த பூச்சி காடுகளில் வாழும், எந்த பூச்சி வீடுகளில் வாழும், அதுவும் தரித்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு காட்டி கொடுக்கின்ற பூச்சி என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் ஒரு பதிவு பார்த்து விடலாம். இப்போ இந்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கரப்பான் பூச்சி அப்படிங்கிறது துணிகளில் இருக்கும், காய்ந்த சருகுகள் இருக்கும் இடத்தில் இந்த கரப்பான் பூச்சி இருக்கும். சுத்தம் இல்லாத இடத்தில் பொதுவாக கழிவறையில் நிறைய இந்த பூச்சிகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சுத்தம் என்பது இல்லை என்றால் இந்த பூச்சி ஆங்காங்கே இருக்கும். பெரிய பூச்சி வண்டு போல இருக்கும். அது நிறைய குட்டிகள் பொரித்து வீடு முழுவதும் இந்த பூச்சி அலைந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் துணிகளில் போய் ஒளிந்து கொண்டிருக்கும். இந்த பூச்சி அறவே வீட்டில் இருக்கக்கூடாது. சில பேர் தவறுதலாக இந்த பூச்சி இருந்தால் நிறைய பணம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பூச்சி இருந்தால் தரித்திரம் வந்து சேரும், சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கும், வீட்டில் தீபங்கள் குடி இருக்காது என்றும் சொல்வார்கள். இந்த கரப்பான் பூச்சிக்கு பூச்சி வகைகளில் பல்வேறு இனங்களில் வேறு இடங்களில் இருந்தால் அது நன்மையாக இருக்குமே தவிர நம் வீடுகளில் இந்த பூச்சிகள் இருந்தால் அவ்வளவு நன்மையாக நம் வீட்டில்